நல்ல பாருங்க பட்டம் மெதுவாக சீமான் நான் தமிழர் கட்சியின் சின்னம் உருவப்படம் பொறிக்கப்பட்ட அந்த பட்டமானது யாழ் மாவட்டத்தில் இல்லை தமிழர்களுக்காக குரல் கொடுக்குறவர்கள் இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் சீமானுக்கு வாக்களிங்க. பொறிக்கப்பட்டிருக்கிற அந்த காட்சிகளை பார்க்கலாம். நமது சின்னம் ஏற்ற போயினோம் பாருங்க. சிரமத்துக்கு மத்தியில் அடிச்சு கொண்டு வந்திருக்காங்க. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிறோன்னா யாழ் மாவட்டத்தில் குறிப்பாக சொல்லணும்னா வல்வெட்டித்துறை பார்க்க சொல்லி நிற்கிறோம். இன்றைய தினம் ஒரு வித்தியாசமான ஒரு காணொளி பார்க்க போகிறீங்க. பட்ட திருவிழாவெல்லாம் முடிவு பெற்ற தருணங்களில் இன்றைய தினம் இந்த பட்ட திருவிழா இடம்பெற இடத்துல ஒரு பட்டம் ஒன்று ஏற்ற போயினா ஒரு இந்தியாவோட சம்மந்தப்பட்ட ஒரு பட்டம், அதாவது இந்திய அரசியல்வாதியான சீமான் அவர்களுடைய உருவப்படம் அமைந்திருக்கிற ஒரு பட்டம். கிட்டத்தட்ட 8 அடி உயரமுள்ள பட்டம் இந்த இடத்துல ஏற்ற போயினோம். அது என்ன மாதிரியெல்லாம் ஏற்ற போயினோம், என்ன காரணத்துக்காக ஏற்ற போயினோம்ன்றதை தொடர்ந்து இந்த காணொளியோட பார்ப்போம். பட்டமானது ஏற்றுவதற்காக இப்போ கொண்டு வந்திருக்கிறோம். எங்களுடைய சீமான் அவர்களுடைய உருவப்படம் பொறிக்கப்பட்ட அந்த பட்டமானது தான் ஏற்ற போயினோம். பாருங்கள், இன்றைய தினம் காற்றும் கொஞ்சம் ஏற்றுவதற்கு அமைவாக அதிகளவாக அடிக்குது. பாருங்கள், ஒரு அளவான கிட்டத்தட்ட 8 அடி உயரமான பட்டம். வலிமையாகவே இந்த இடங்களில் தான் தை மாதங்களில் பொங்கல் அன்று பெரியோர் பட்ட திருவிழா இடம்பெறும். அதை தாண்டி இன்றைய தினம் வித்தியாசமாக இன்றைய நாள் ஏற்ற போயினோம். சரி, வணக்கம் அண்ணா. வணக்கம். என்ன மாதிரி, அதாவது எங்களுடைய இந்திய நாட்டில் பங்கு பெற்ற எங்களோட அரசியல்வாதியினுடைய உருவப்படம் பின்னிக்கு இருக்குது. இது சம்பந்தமாக என்ன விடயம் நடக்க போகுது? உருவப்படம்னு சொன்னால் இது நான் தமிழர் கட்சியின் சின்னம், விவசாய சின்னம். அந்த சின்னத்தை நாங்கள் அவருடைய கட்சியின் மாநாடு போய் 21ஆம் தேதி நடக்க இருக்குது. அவருக்கு ஆதரவாக தான் இந்த பட்டத்தை ஏற்றுறதுக்கு நாங்கள் தீர்மானித்தோம். அந்த வகையில் இந்த பட்டத்தை நாங்கள் கட்டி இப்போ படம் சின்ன படத்தை வச்சு அந்த படத்தை தயாரிச்சிருக்கோம். திடீரென இந்த ஒரு யோசனை என்ன வந்ததுக்கான காரணம்? அப்போ நெருங்கி வர மாநாடு, எலெக்ஷன் நெருங்கி வருது தானே. அந்த இதுக்குள்ள அவர் எங்களுடைய தமிழர்களுக்காக குரல் கொடுக்குற ஒருத்தர், எங்களுக்காக குரல் கொடுக்குற ஒருத்தருக்கு எங்களுடைய ஆதரவு சிறு அளவிலான ஒரு ஆதரவு மண்டலம் செய்யணும்ன்ற இதில் இந்த ஐடியா எங்களுக்கு தோணுச்சு. மற்றது இப்போ பட்ட திருவிழாவெல்லாம் இடம்பெற்றது தானே. இப்போ அந்த காலத்தில் நீங்கள் இந்த விடயங்கள் செய்யலை, என்ன காரணம்? அந்த பட்ட போட்டி சம்மந்த அதில் நாங்கள் அந்த அரசியல் செயற்பாடுகளோ அது சம்பந்தமான இதுகளோ அந்த வசனங்களோ இதில் ஒன்றும் பாவிக்கல. அதில் அந்த பட்ட போட்டி இந்த விதிமுறை இருக்காது. அப்போ அதில் ஒன்றும் செயற்படுத்தல. அதில் ஒரு விளையாட்டு சம்மந்தப்பட்டபடியாக அதுக்குள்ளே இது செய்யலாது. அதான் அதுக்கு பிறகு இப்போ இந்த காலத்தில் இந்த நாளை தெரிவு செய்திருக்கோம் நாங்கள். உங்களுக்கு இந்திய அரசியல்வாதியில் இப்போ சீமானை பிடித்ததுக்கான முக்கிய காரணம் எங்களுடைய ஈழத்தமிழர்களுக்கான ஒரு குரல் கொடுத்து கொண்டிருக்கிற ஒருவர். நாங்கள் எங்களுடைய இனமே உரிமைக்காக போராடின இனம் தானே. இனத்துக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த ரீதியில் அவருக்கு எங்களுடைய சப்போர்ட் இருக்கணும்ன்றது ஒவ்வொரு ஈழத்தமிழுக்கும் இருக்க வேண்டியது. அந்த வகையில் நாங்கள் அதை என்ன மாதிரி இந்த பட்டத்துடைய உயரங்கள் என்ன மாதிரி கட்டுமானங்கள் எவ்வளோ காலமானது, அதை பற்றி இருக்கா? இது கட்டுறது எங்களுக்கான நாள் கிடைக்கல. சொன்னோம்ல 2Dயாக தான் கட்டிக்கோம். அதோடைய எங்களுக்கு ஒரு 10 நாளுக்குள்ளே கட்டி முடிச்சுட்டோம். படம் தான் நாங்கள் பிரிண்ட் போட்டு எடுத்து நாங்கள் இந்த படத்தை அது இந்த துணி ஃபெனரில் அடிக்கின்றது நாங்கள் அது கொஞ்சம் மொத்தம் பாரமாக இருக்கும். பட்டம் ஏற்றுற கஷ்டமாக இருக்கும். அதில் கொஞ்சம் ரெசின் துணி கொஞ்சம் மெல்லிய இது பாரம் குறைஞ்ச இதில் ஜால் பணத்தில் கொண்டு சிரமத்துக்கு மத்தியில் அடிச்சு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த அரசியல் எண்ணத்தில் அவருடைய அவரோட ஈடுபாடு அவருடைய அரசியல் எண்ணங்களில் இல்லை ஒரு மனிதனாவா? இப்போ என்ன விடயத்தில் அவர்கள் ஈடுபாடு அதிகம்? இப்போ எங்கே எந்த ஒரு இனமும் ஒரு அடக்குமுறை உள்ளார ஒரு இனத்துக்கு குரல் கொடுக்க வேண்டிய ஒரு மனிதனுடைய கடமை, மனிதனாக. அந்த வகையில் அவர் அங்கேருந்து எங்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்போ அவர் ஒரு இது செய்யல, நாங்கள் அவர் இந்த இதுக்கு எங்களுக்காக குரல் கொடுக்குறதுக்கு ஒரு மாற்றிட்டு நாங்கள் எங்களால் ஒரு சிறு ஆதரவு அதான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அவரை சந்தித்த வாய்ப்புகள் கிடைச்சதா? இல்லை இன்னும் இது வரைக்கும் இன்னும் அவரை சந்திக்கல. நாங்கள் வாய்ப்பு கிடைத்தாலும் சந்திப்போம். இப்போ அவருடைய அரசியல் இப்போ எதிர்காலம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இனி இன்னொரு 4 மாதத்தில் அங்கே பெரிய ஒரு எலெக்ஷன் ஒன்று வர அது சம்மந்தமாக சீமானுடைய அரசியல் நோக்கங்கள் சம்மந்தமாக அவங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் அவருடைய ஒரு விருப்பினராக தான் இந்த விடயத்தை செய்தீங்க. அப்போ அவரை கொஞ்சம் விரிவாக அவருடைய அரசியல் சம்மந்தமாக அவங்களுடைய கருத்துக்கள், அவற்றை அரசியல் நிலைப்பாடை பொறுத்தவரையில் தமிழ்நாடு
தமிழ்நாட்டில் வந்து தமிழர்கள் என்ற ரீதியில் தமிழர்களுக்காக தான் அவர் போராடுறார். அந்த இதில் எங்களையும் நாங்களும் அவர்களும் தொப்புக்கொடி உறவுகள் என்ற எங்களுக்கும் இருந்த அந்த இதை எங்களுக்கும் முக்கியம் வேணும்னு சொன்னால் அப்போ தமிழ்நாட்டில் வந்து தமிழர்களுக்கான ஆதரவை வந்து பெருக வேணும், இருக்கின்ற ஆதரவை பெருகணும். அங்கே எங்களுக்கான ஆதரவு பெறுகிற பட்சத்தில் தான் எங்களுக்கான ஒன்றை அவர்கள் ஏதாவது செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அவர்களும் நாங்களும் இங்கே மிகவும் கஷ்டப்படணும் இருக்கிறோம். எங்களுடைய ஒரு உரிமைக்காக எங்களது சுய ஆட்சியோ ஒரு சமஷ்டி முறையிலான ஒரு ஆட்சிக்காகவே நாங்கள் மிகவும் போராடி கொண்டு வந்துருக்கிறோம் போய்க்கிட்ட நிலைமையில். அந்த வகையில் அவர் எங்களுக்கு தன்னுடைய அரசியல் செயற்பாடுகளோடு சேர்த்து எங்களுக்காகவும் அவர் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ பெரிய ஒரு தேர்தலில் சீமானுக்கு வாய்ப்புகள் இருக்குமா? அதுதான் நாங்கள் அதனுடைய ஒரு எண்ணங்கள் உங்களோட நோக்கங்கள் என்ன? வாய்ப்புகள் அரசியல் சொல்லிக்கொண்டில்லை தானே, எந்த நேரம் மாற்றம் பெறலாம். அந்த மாற்றம் ஒன்றே மாறாது. அந்த வேலை அவரும் ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஆட்சி அமைக்கிற காலகட்டம் ஒன்று இருந்தால் அதில் எங்களுக்காக கொடுத்து அவருக்கு எங்களுடைய ஆதரவு எப்பவுமே இருந்து கொண்டே இருக்கும். மற்றது இந்த பட்டத்தை கட்டினது நானும் இன்னொரு அண்ணையும் தான். சும்மா ஒரு அப்போ இணைந்து 2 பேருமே இணைந்து தான் கட்டணும். அப்போ இது இப்போ இந்த இடங்களில் நீங்கள் இப்போ யாழ் மாவட்டத்தில் இந்த விடயங்கள் செய்கிறதால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை, இப்போ அரசியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே இல்லையா? வராதா? இது வரைக்கும் வரையில என்ன மாதிரி பிரச்சனை வருமானங்களுக்கு தெரியல. வந்தாலும் சமாளிக்கத்தான் பண்ணுறோம். சரியாண்ணா, ஒரு சொல்ல விரும்புகிறீங்களா? என்னது சொல்கிறது, இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் சீமான் அன்னைக்கு வாக்களிங்க. சரி, ஓகே. பட்டம் ஏற்ற போயிடும் வால் மிச்சம் எல்லாமே செய்துட்டு நம்ம பாருங்க ஏற்றுறதுக்கான ஏற்பாடுகள்லாம் இடம்பெற்று கொண்டிருக்குது. உண்மையாகவே இந்த இடங்களில் அவர் ஒரு சீமானுடைய ரசிகர், சீமானுக்கு நிறைய ஆதரவாளராக இருக்கிற அந்த வகையில் அவருடைய அந்த ஆதரவை வெளிக்காட்டுற ஒரு நோக்கத்தோடு இந்த பட்டத்தை ஏற்றுறார். ஜாலில் பிறந்த சீமானுடைய அரசியல் கட்சியினுடைய கொடி என்று தான் சொல்லணும். இந்த இடங்கள் பட்ட திருவிழா நாட்களில் எல்லாம் அவ்வளவு அதிகமான மக்களை காணலாம். அவ்வளவு நிறைய விசித்திரமான வித்தியாசமான பட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து ஏற்றுவினோம். அந்த வகையில் இன்றைய தினம் எந்த ஒரு திருவிழா கோலங்கள் எதுவுமே இல்லை. அவருடைய அரசியல் கட்சி சார்பாக, அதாவது இந்திய அரசியல்வாதி சீமான் அவர்களுடைய இருக்கிற விருப்பத்தின் காரணமாக ஒரு அண்ணவரால் இந்த இடங்களில் பட்டமேற்றார். தொடர்ந்து என்னென்ன சம்பவங்கள் இடம்பெறுதுன்றதை பார்ப்போம். பட்டத்தை 2 பேர் பிடிக்கிறோம், அவ்வளோ உயரமான பட்டம் அல்ல. பாருங்க, பட்டம் மெதுவாக சீமான் சின்னம் பறக்கின்றது. என்ன அழகா பறக்குன்னு பாருங்க. நமது சின்னம் விவசாயி சீமானுடைய உருவப்படம் பொறிக்கப்பட்ட அந்த பட்டமானது யாழ் மாவட்டத்தில் பறந்து கொண்டிருக்கு. அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க. பட்டம் ஏதுற அண்ணா இவர் தான் அந்த பட்டத்துக்கு உரிமையாளர். வணக்கம்ண்ணா. என்ன விஷயம், இன்றைக்கு என்ன நடக்குது?